மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து கஞ்சா கருப்பு, வையாபுரி ஆகிய பிரபலங்கள் ஏற்கனவே பிரச்சாரம் செய்த நிலையில் நவரச நாயகன் நடிகர் கார்த்தியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், ஆங்கிலேயர்களிடம் ஒருமுறை ஏமாந்து விட்டோம், தற்போதும் ஏமாறக்கூடாது என கூறினார். ஒவ்வொரு முறையும் நம்ம மக்களை ஏமாத்துறோமே, நம்மளை நம்பி வாக்களிச்சிருக்காங்களே, நம்மளை டெல்லியில அங்க அமர்த்தி இருக்கிறார்களே, நம்ம நாட்டுக்கு நம்ம தேசத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு எத்தனை மூதாதையர்கள் அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காங்க பொக்கிஷமா. அதை எப்படி பாதுகாக்கணும்? சில பேருக்கு 10 வருஷம் தாண்டிட்டா ஒரு ஃபேட்டிக் வரும், டயர்ட்னஸ் வந்துடும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. பதவியில் இளைஞர்கள் வரணும், புதியவர்கள் வரணும், திறமையானவர்கள் வளரணும். எப்படி விஞ்ஞானம் வளருதோ அந்த மாதிரி நாடும் வளரணும். அதுக்கு ஈக்குவலா வளரலன்னா மக்கள் எப்படி வளர முடியும்? வேலை வாய்ப்பு பெருக வேண்டும். விலைவாசி பெருகுனா என்ன யூஸ்? வேலை வாய்ப்பு இல்லைன்னா என்ன யூஸ்? எப்படி சமாளிப்போம்? சம்பளம் உயரலன்னா எப்படி சமாளிப்போம்? எல்லாம் கார்பரேட்டுக்கு போச்சுன்னா மக்கள் இந்த கதியில் ஆவாங்க. என்னங்க இது? இதுக்கா நமக்கு சுதந்திரம் கிடைக்குது? இதுக்கா நமக்கு உயர் நீத்தார்கள் நம்முடைய மூதாதையர்? சுதந்திரம் கிடைச்ச வெள்ளையன் எல்லாம் வெளியே அமைச்சாச்சு. ஆனா இங்கேயே இருக்கும் இந்தியர்கள், பொறுப்பில் இருக்கும் இந்தியர்களை பதவியை விட்டுதான் நம்ம வெளியே அனுப்ப முடியும். நாட்டை விட்டு வெளியேற்ற முடியாது. அவங்க வரலாம், பேசலாம், போகலாம். ஆனா உங்களுடைய உள் மனதுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. அந்த மை வைக்கிறாங்கல்ல, அராஜகத்துக்கும் ஆட்டோகிரசிக்கும் டெமோக்ரசி தேவைன்னா அந்த இம்பீரியலிசத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அந்த மை உங்ககிட்ட இருக்கு. உங்களுடைய அந்த பலத்தில் இருக்கு. அதனால்தான் இபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க, ஓங்கி அடிங்க. அதோட அர்த்தம் என்ன? அந்த ஒரு விரலால், அந்த மை வைக்கும் விரலால் உங்களால் இந்தியாவை, அதனுடைய எதிர்காலத்தை, மக்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை, நம்மளுடைய எதிர்காலத்தை மாற்ற முடியும். அந்த பவர் உங்ககிட்ட இருக்கு. அதை நான் சொல்லிட்டு வந்தேன். அதை விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. ஒரு தடவை ஏமாந்தோம் வெள்ளைங்கிட்ட, இனிமேல் ஏமாற மாட்டோம். ஏன்னா இது இந்தியர்களுக்குள்ள மக்களுக்கு யார் சேவை செய்வது என்பது அந்த போட்டி தான் நடக்குது. ஆனா ஏற்கனவே பதவியில இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தாச்சு இல்ல. அது எந்த நம்பிக்கையில நம்ம திரும்பி வாக்களிப்போம்? அதனால்தான் உங்களுக்கு யாருக்கு வாக்களிக்கணும்னு தெரியும்னு சொன்னேன். உண்மைதானே?